அதான் இன்னைக்கு முக்கியம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு எது வசதி? கெபியா இருக்குமா? நமக்கு எது வசதி? அரண்மனையா இருக்குமா? நமக்கு எது வசதி? சவுதி அரேபியாவா இருக்குமா? இல்ல மலேசியாவா இருக்குமா? சிங்கப்பூரா இருக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு இடத்தை நான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த இடத்துல, நான் சொல்ற இடத்துல நீ இரு. அங்கே நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். அப்போ உங்களால தேவனை தைரியமாய் பார்க்க முடியும். ஊழியத்துக்கு வந்த புதுசுல 11 மாசம் எந்த விதமான ஊழியமும் கிடையாது. ஆண்டவர் பழக்குவித்த நேரம், எந்த விதமான ஊழியமும் கிடையாது. அதே நேரத்தில் சுத்தி இருக்கிறவர்களுடைய வசை சொற்கள், கேலி பேச்சு, எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்றாங்க. உண்மையிலே கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டு வந்தாரான்னு கேட்கறாங்க. என்னென்னமோ அவங்களால முடியுமோ, என்னென்ன முடியுமோ எல்லாம் சொல்றாங்க. இந்த 11 மாசமும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்னை கர்த்தருக்குள் நிக்க வச்சுச்சு. ஏன்னா நானே பல நேரத்தில் முடிவெடுக்கிறேன், ஐயோ இப்படிலாம் கேட்குறாங்களே, பேசாமல் வேலைக்கு போயிடலாமா, இல்லை திருப்பி வெளிநாட்டிலேருந்து வந்தோமே அங்கேயே போயிடலாமா, இப்படி பல யோசனைகளுக்கு நடுவில் ஒரே ஒரு காரியம் மட்டும் என்னை நிற்க வச்சுச்சு. என்ன தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். உன்னை அழைச்சி கொண்டு வந்தது நான் தான். இந்த ஊழியத்தில் உன்னை நான் பயன்படுத்துவேன். அதுக்கான காலம் வரும்போது எடுத்து பயன்படுத்துவேன். அது வரைக்கும் பொறுமையாக காத்துரு. அந்த டைமிங், வெயிட்டிங் பீரியட், அந்த நேரத்தில் கர்த்தருக்கோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மற்றவங்க பேசுறது, அதில் வரக்கூடிய கஷ்டம், அதனால் ஏற்படக்கூடியதான மன உளைச்சல் எதுவுமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பல நேரத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? வேலை இல்லை, ஓ அப்படி பண்ற இப்படி பண்ற, என்ன பண்ண போறோம், உன் எதிர்காலம் என்ன, நடுத்தரில் நிற்க போற, நாசமா போக போற, உன் குடும்பம் என்னமாகும், இப்படி ஒரு குரூப் பேசிக்கிட்டே இருக்கும். இன்னொரு குரூப் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா பேசும், நீ சோம்பேறி, நீ அடுத்தவங்க காசுல வாழ பார்க்குற, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும். எல்லாம் ஒரு பக்கம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்வாரு, நான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ பொறுமையாரு, நான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். அந்த காலகட்டம் சுத்தி இருக்கிறவர்கள் நம்மை வேதனைப்படுத்தினாலும், நம்மை சுத்தி இருக்கிற சூழ்நிலை அகைன்ஸ்டாக இருந்தாலும், நம்மை கர்த்தருக்குள் நிக்க வைக்கிறது என்ன தெரியுமா? அந்த தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவம், அவர் பேசுகிற வார்த்தை. அதுக்குதான் சொல்றேன், ரைட் இடத்துல நீங்க நின்னுட்டீங்கன்னா உங்களை அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் முகத்தை மறைக்காதபடி தைரியமாய் நிற்க பண்ணுவார். தைரியமா நிற்க பண்ணுவார். நீங்க பேசலாம், ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், நான் கர்த்தர் சொல்லி வந்திருக்கிறேன், என்னை ஒரு நாள் கர்த்தர் உயர்த்துவார், அது வரைக்கும் நான் சிறைச்சாலைக்குள் இருக்க வேண்டியது அவசியம். நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், ஆனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், சிலுவையில் 2 கள்ளன் தொங்குறான், 2 பக்கம், ஒரு பக்கம் இயேசுவும் தொங்குறாரு. அங்க இருக்கிறவங்கள 3 பேரும் குற்றவாளிகள், அத்தனை பேரும் குற்றவாளி. ஒருத்தன் நம்ம பார்வைக்கு குற்றவாளி, இன்னொருத்தன் நம்ம பார்வைக்கு நல்ல கல்ல. நம்ம அவனை அப்படித்தான் சொல்லி வச்சிருக்கிறோம். ஏன்னா அவன் மனம் திரும்பிட்டான். அவனுக்கு பேர் என்ன கல்ல? நல்ல கல்ல. இவன் கெட்ட கல்ல, அப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு, எருசலேம்ல இருக்கக்கூடிய ரோமாபுரியில உள்ள அந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் 3 பேருமே யார் தான்? குற்றவாளி தான். ஆனா இந்த 2 பேரும் செய்ய முடியாத ஒன்றை இயேசுவால் அங்கே செய்ய முடிஞ்சிச்சு. என்ன பண்ணார் தெரியுமா? தன் தலையை உயர்த்தி பிதாவை நோக்கி, பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இவர்களுக்கு, இந்த 2 பேரும் சாக விடாமல் அவனுக்கு மன்னிப்பு கேட்கிறான். ஆனா இவரோ தன்னை அடித்தவர்களுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு. ஏன் அந்த தைரியம் வருது தெரியுமா? நான் தப்பு செய்யல, அவங்க தான் தப்பு செஞ்சிருக்காங்க. நான் இன்னும் பிதாவுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருக்கிறேன். நான் தொங்குறது வேணா சிலுவையாய் இருக்கும், நான் பார்க்கப்படுறது எல்லாருக்கும் நடுவில் குற்றவாளியை போல இருக்கும். அத்தனை பேரும் என்ன குற்றவாளின்னு கூட சொல்லலாம், அத்தனை பேரும் என்ன கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், என்ன வேணா பண்ணட்டும், எனக்கு தெரியும் நான் பிதாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். அந்த தைரியம் தான் இயேசு கிட்ட இருந்துச்சு, அந்த தைரியம் தான் எலியா கிட்ட இருந்துச்சு, அந்த தைரியம் தான் யோசேப்பு கிட்ட இருந்துச்சு. அந்த தைரியம் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவை. இன்னைக்கு நம்ம ராங் பிளேஸ்ல நின்றுட்டு இருக்கிறோம். ஏன் ஆண்டவரை பார்க்க முடியல? ஏன் ஆண்டவரை பார்த்து எதுவும் செய்ய முடியல? முகத்தை ஏன் மூடிக்கொள்றோம்? சில நேரத்தில் தேவ சமூகத்துக்கு போறோம், போகும்போது நம்மளாலேயே சில காரியங்களை கர்த்தர்கிட்ட உண்மையா கேட்க முடியல. பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போதே சில காரியங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஐயோ, நானே இன்னும் சரியாகலையே, எனக்கே இன்னும் இந்த காரியங்கள்லாம் இருக்குதே. தேவனுக்கு முன்பாக உங்களை என்ன பண்ணுங்க? சரி பண்ணுங்க. அப்ப கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் கடைசியாக கர்த்தருக்கு முன்பாக முக்காடு போட்டு பார்க்க முடியாதபடிக்கு எலியா நின்றதுக்கு காரணம் ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ். ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த வசனத்தை வாசிங்க, நான் முடிக்க போகிறோம். வாசிங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க.
கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. ஆண்டவர் எப்ப முகத்தை பாப்பார் தெரியுமா? ஒன்று, காயின் அலைந்து திரிகிறவனாய் இருந்தான். எலியா தப்பான இடத்தில் நின்று கொண்டிருந்தான். இந்த ரெண்டையும் இங்க இயேசு கரெக்ட் பண்றார். உன்னத பாட்டு 2:14 ஃபர்ஸ்ட், நீ எங்க இருக்கிற எலியா? கெபிக்குள்ள இருக்கிற. எங்க? ஓரேபு மலையினுடைய கெபிக்குள்ள இருக்கிற. நீ அங்க இருக்க கூடாது எலியா. எங்க இருக்கணும் தெரியுமா? 2:14 சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும். அந்த கண்மலை கிறிஸ்துவே. வெடிப்பு என்பது அவரால் அடிக்கப்பட்ட கண்மலை. அதற்குள்ளதான் நீங்கள் நான் இருக்கணும். எகிப்தில் இருக்கக்கூடியதான பாதுகாப்பான கெபிக்குள்ள போய் தங்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்கிறதான கண்மலையின் வெடிப்புக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது, காயின் அலைந்து திரிகிறவனாய் இருந்தான். ஆனா இந்த வசனம் சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. நீ அலைந்து திரிகிறவன் அல்ல. என்ன செய்யணும்? ஒரு இடத்துல தங்கணும். அது எந்த இடம்? கண்மலையின் வெடிப்பு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, அவருடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்குள்ளாக, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக, தேவ பிரசன்னத்துக்குள்ளாக தங்கி இருக்கும் பொழுது உன் முகரூபத்தை நீ கர்த்தரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் உன் முகத்தை பார்க்கும்படி அவர் வருவார். ஆண்டவர் சொல்றாரு, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. யார் முகத்துக்கு மறைந்து ஓடுவான்? அலைந்து திரிகிறவன் ஓடுவான். அவன் விதைக்கிறது நஷ்டமாய் போகும். யார் முகத்தை மூடிக்கொள்வான்? மலையில, கண்மலையில ராங் பிளேஸ்ல நிக்கிறவன் மூடிக்கொள்வான். கர்த்தர் சொல்வாரு, நீங்க இருக்கக்கூடாது, புறப்பட்டு வெளியே போகும் சொல்வார். ஆனா யாருடைய முகத்தை கர்த்தர் பார்க்கணும்னு ஆசைப்படுவார் தெரியுமா? நான் சொல்லுகிற கண்மலையின் வெடிப்புக்குள்ள போய் உட்கார்ந்து கொள்ளுகிறவன், தங்குகிறவன். இந்த ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன், கவனியுங்கள். நாம் எப்பொழுதுமே தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறவர்களாய் இருக்கணும். சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. நீங்க எங்க ஓடினாலும் ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க, நீங்க எங்க ஓடினாலும் உங்களுக்கு ரெமிடி தேவ சமூகம் மட்டும்தான். சில நேரத்துல பாவம் செஞ்ச உடனே சிலருக்கு தோணும், இது இயற்கை. பாவம் செஞ்ச உடனே தேவனை பார்க்க தோணாது, ஜெபிக்க தோணாது, அல்லது எங்கேயும் போக தோணாது. உடனே என்ன தோணும் தெரியுமா? ஏதாவது என்டர்டைன்மெண்ட், டிவி, மொபைல், அல்லது வேற எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் தேவ சமூகத்துல கிடைக்கக்கூடிய ஆறுதல் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க போற இடத்துல கொஞ்சம் ஜோக்கா பேசுவாங்க, கொஞ்சம் நேரம் உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும், ஆனால் அது உங்களுடைய இருதயத்துக்கு ஆறுதலை கொடுக்காது. நீங்க கூட சொல்லுவீங்க, உங்களோட கூட பேசிட்டு இருந்ததுல அந்த கவலையே தெரியலங்கன்னு. பேசிட்டு வந்துருங்க, திருப்பி கவலை தெரியும். பேசுற நேரத்தில் என்ன செய்யாது? தெரியாது. ஆனா வரும்போது என்ன செய்யும்? கண்டிப்பா கவலை தெரியும். அந்த கவலை மொத்தம் போகணும்னா நீங்க அலைஞ்சு தெரியாம தேவ சமூகத்துல உட்காருங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீங்கள் அங்க உட்கார்ந்துட்டு உங்களை தேவ சமூகத்துல அறிக்கை செய்து ஆண்டவரோடு கூட நெருங்க தொடங்குங்க. தேவனை விட்டு தூரம் போனீங்க, காணாம போயிருவீங்க. சர்ச்சுக்கு வரதை நிறுத்தாதீங்க, பைபிள் வாசிக்கிறதை நிறுத்தாதீங்க, ஜோம் பண்றதை நிறுத்தாதீங்க. இதெல்லாம் என்ன அறிகுறி தெரியுமா? காயினாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அறிகுறி. சமூகத்தை விட்டு போறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அப்படிப்பட்ட சுபாவம் உங்களுக்கு வர தொடங்கி இருந்தால் இப்பொழுது தேவனோடு கூட ஒப்புரவாகிற ஒரு நேரம். திருப்பி ஆண்டவரோட வாங்க, தேவ சமூகத்துல உட்காருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் அலைஞ்சி திரிகிறோன்னா இது வரைக்கும் இருந்துட்டேன், இப்போ உங்க சமூகத்துக்கு திரும்பி வரேன், என்னை ஆசீர்வதியும் நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மீண்டும் உங்கள் முகத்தை, அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கடைசியா சொல்லிட்டு முடிக்கிறேன், நீங்கள் அவர் சமூகத்துக்கு விலகி எங்கேயுமே போக முடியாது. எங்கேயுமே நீங்க போக முடியாது. அந்த 139ஆம் சங்கீதத்துல நீங்க வாசிச்சீங்க இல்லையா? 7வது வசனம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? தொடர்ந்து வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அதான் அர்த்தம், நீங்க எங்கேயும் போக முடியாது. எங்க போனாலும் நீங்க திருப்பி தேவ சமூகத்துக்கு வந்தா மட்டும்தான் பிழைச்சிங்க. எவ்வளோ தூரம் போனாலும் கர்த்தர் கொண்டாந்துருவார்.
எலியா என்னதான் எகிப்துக்கு போனாலும் திருப்பி கூட்டு வந்துட்டார் பாருங்க. நீங்க எவ்வளவு தூரம் எங்க வேணா போங்க, ஆனா கர்த்தர் திருப்பி இழுத்து கொண்டு வருவார். நான் அதுக்கு தான் சொல்றேன், நீங்க எங்கேயும் அலைஞ்சு திரியாம தேவ சமூகத்திலே காத்துருங்க, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்திருக்கலாமா? நாம எல்லாரும் எத்தனை பேர் அவருடைய சமூகத்துக்கு விலகி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? அவருடைய சமூகத்தை தவிர வேற எதுவுமே நமக்கு சந்தோஷமான இடம் கிடையாது. சில நேரத்தில் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்மளை சரி பண்ணுவார். அந்த சரி பண்ற ப்ராசஸ் நீங்க விரும்பலனா, அதுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா, அதுக்கு பயந்து வெளியே ஓடிட்டீங்கன்னா உங்களை சரி பண்ணவே முடியாது. நான் சொல்றேன், உங்களுடைய பாவங்கள் எப்பேற்பட்ட செவேர் என்று இருந்தாலும் அதை ஈசோப்பினால் கழுவி சுத்தமும் வெண்மையுமாய் மாற்ற தேவனால் ஒருவரால் மட்டும் முடியும். அவர் சமூகத்தை விட்டு மட்டும் ஓடிராதீங்க. அதுக்கு பதிலாக வேற ஆல்டர்னேட் பிளேஸே கிடையாது. பிசாசு சும்மா மாயையா காட்டுவான். அதுக்கு பதிலாக செல்போன் காட்டுவான், அதுக்கு பதிலாக சினிமா காட்டுவான், அதுக்கு பதிலாக என்டர்டைன்மெண்ட் காட்டுவான், அதுக்கு பதிலாக சில மனுஷங்களை காட்டுவான். அவங்க கூட இருந்தால் கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன், தேவ சமூகத்துக்கு ஆல்டர்னேட் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. வேற எங்கேயுமே கிடையாது. வானத்திலையும் கிடையாது, பூமியிலையும் கிடையாது. காட்ஸ் பிரசன்ஸ் தான் அந்த ஆங்கிலத்தில் சொல்லுது, the face of the God. தேவனுடைய முகத்திற்கு விலகி நீங்கள் எங்கே ஓட முடியும்? அதுதான் ஒரே இடம். அது சரி பண்ற இடம், அது சந்தோஷம் கொடுக்கிற இடம், அது சமாதானம் கொடுக்கிற இடம், அது சர்வ வல்லமை உள்ளவருடைய இடம். அதை தவிர வேற இடமே நமக்கு இல்லை. நீங்க வேற எங்க ஓடினாலும், நீங்க என்ன விதைச்சாலும் அது உங்களுக்கு பலனை கொடுக்காது. நீங்க தேவ சொல்ற இடத்துல நின்று ஈசாக்கை போல விதைச்சு பாருங்க, அது 100% உங்களுக்கு பலனை கொடுக்கும். பஞ்சம்தான், ஆனா பலன் கொடுக்கும். ரெண்டாவது, நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? உங்க முகம் கர்த்தருக்கு முன்பாக பார்க்கக்கூடிய அளவில் இருக்குதா? வேற யாரும் சொல்ல வேணாம், உங்க மனசாட்சி சொல்லும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார். நீ தேவனுக்கு முன்பாக தைரியமாய் உன் முகத்தை காட்ட முடியுமா? அல்லது நீ உன் முகத்தை மூடிக்கொண்டு நிற்கிறாயா? Where you are standing in the wrong place. Maybe you are in the safest place. நான் கெபிக்குள்ள இருக்கிறேன், நான் பக்காவா பாதுகாப்பா இருக்கிறேன், நல்ல இடம், நல்ல சம்பளம், நல்ல வேலை. ஆனா கர்த்தர் சொல்லாத இடமா இருக்குமானால் அது ஒரு நாளும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அது ஆரம்பத்தில் ஆசீர்வாதம் மாதிரி இருக்கும், பின்னால் அது உனக்கு வேதனையை கொடுக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தன்னோடு கூட வேதனையை கூட்டார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பார்க்கறதுக்கு வேணா ஒன்றும் தெரியாம இருக்கும். லோத்து சோதோமை பார்த்தபோது அது செழிப்பாய் இருந்தது, தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்தது. ஆனா உள்ளே மரணம் காத்திருந்தது, அழிவு காத்திருந்தது. ஆனால் அதே இடத்திலிருந்து ஆபிரகாம் கானானை பார்த்தபோது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் தெரியவில்லை. இஸ்ரவேலர்கள் உள்ளே போய் பார்த்தபோது அங்கே ராட்சதர்கள் இருந்தார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கர்த்தர் உன்னை அப்படிதான் ஆசீர்வதிப்பார். உன் கண்ணில் பார்க்கறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க, இந்த இடம் செழிப்பு, இந்த இடம் நல்லது, இங்க இருந்துட்டா கொஞ்சம் சூப்பர்னு. சில நேரத்தில் கர்த்தர் இடுக்கனான வாசல் வழியே உங்களை கொண்டு போவார். ஏன் தெரியுமா? நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதுக்கு அதுதான் வாசல், அதுதான் வழி. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆனா கேட்டுக்கு போகிற வழியோ விசாலம், நல்ல சேஃபா தெரியும். மாசம் 40,000 கடன் வாங்கி சந்தோஷமா இருக்கிறதுக்கு முடியும். 30,000 இஎம்ஐ கட்ட முடியும். இஎம்ஐல காரு, இஎம்ஐல வீடு எல்லாம் வாங்கி பார்க்கறதுக்கு எல்லாரும் கண்களுக்கு முன்பாக கௌரவமா இருக்கும். ஆனால் அந்த இஎம்ஐயை கட்ட முடியாம ஒவ்வொரு மாசமும் நீ அனுபவிக்கிற வேதனை இருக்கு தெரியுமா? அதனால பிபி, சுகர் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் ஒருவேளை உங்ககிட்ட கார் இருந்திருக்காது, பெரிய அளவில் உங்ககிட்ட ஆசீர்வாதம் எதுவும் இல்லை, ஆனா நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமா ஆலயத்துக்கு வந்துட்டு போவீங்க. கர்த்தர் உன்னை செட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாப்பார். உன்னோடு கூட எந்த வேதனையும் இல்லாம
உன்னால நிம்மதியா தூங்க முடியும் பாரு. அதுதான் கர்த்தர் உனக்கு வச்ச இடம். அதான் கர்த்தர் உனக்கு வச்ச இடம். நீ பட்டு மெத்தையில படுத்து தூங்க முடியாம புரண்டுகிட்டு அழுகிறத விட ஒரு பாயை போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நிம்மதியாய் தூங்குவது வாசி. கர்த்தர் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். யோசித்து பாருங்க, அவன் கல்ல தலைக்கு வச்சு தூங்கும் போது கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தார். ஆனால் நேபுகாத் நேச்சார் தன் அரண்மனையில தூங்குறான், கர்த்தர் அவன் தூக்கத்தை தூக்கிட்டார். கல்ல தலைக்கு வச்சவன் நிம்மதியா தூங்குறான், ஆனா அரண்மனைக்குள்ள தூங்குறவனால தூங்கவே முடியல. சிங்க கெபிக்குள்ள தானியேல் நல்லா தூங்குறான், ஆனா ராஜாவால அரண்மனையில தூங்கவே முடியல. ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறோம் என்பதல்ல, கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறார் என்பது. கர்த்தர் உன்னை வச்ச இடம் கெபியோ அது கல்லோ எங்க வச்சாலும் சரி, கண்மலை வெடிப்போ, நீ அங்கே இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? அவருடைய சமூகம் தான் நமக்கு ஒரே புகலிடம். அவருடைய சமூகம் தான் நமக்கு ஒரே மறைவிடம். அவருடைய சமூகத்துக்கு பதிலா மனுஷனை தேடின, அவருடைய சமூகத்துக்கு பதிலா வேற இடத்தை தேடினீங்க, அவருடைய சமூகத்துக்கு பதிலா வேற சந்தோஷத்தை தேடினீங்க. எதுவுமே உங்களுக்கு நிரந்தரமா இல்லை. திருப்பி அவர் சமூகத்துக்கே வரும்படி கர்த்தர் செய்து விட்டார். இப்பொழுது கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் சொல்லுகிற இடத்தில் நீ தங்கி இரு, உன்னை அபிர்தமாய் பெருக பண்ணுவேன். ஈசாக்கு விதை விதைத்தது போல நீ விதை, உன்னை 100 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருப்பாரானால், கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால், ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னோடு கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி என்று சொல்லுங்க. சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் முடிவு பரியந்தம் நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீர் சொல்லுகிற இடத்தில் தங்குகிற புறாவாய் நாங்கள் இருக்க கிருபை பாராட்டும். எங்களுடைய புகலிடம் கண்மலை வெடிப்பாக இருக்கட்டும். நாங்கள் அலைந்து திரிகிறவர்களாய் அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் தங்குகிறவர்களாய் காணப்பட கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.